வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. என்ன பண்ண போகிறார் எடப்பாடி? டெல்லி இதை எப்படி பார்க்கிறது? 3 பேர் இரட்டை குழல் துப்பாக்கிகளில் இன்னொரு துப்பாக்கியும் சேர்ந்து விட்டது. 3 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். டிடிவி தினகரன் சொல்கிறாரு 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக தேர்தலை சந்திப்போன்னு. நல்லா யோசனை பாருங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்கள். எடப்பாடி என்ன அடியை எடுத்து வைத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஏன் செங்கோட்டையனும் கட்சி விட்டு தூக்காமல் இருக்காங்க? இன்றைக்கி காலையில் நயினார் நாகேந்திரன், ஆர் உதயகுமார் உள்ளிட்டவங்களுமே சந்திச்சிருக்காங்க. இதில் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன? ஏற்கனவே பைஜந்த் முண்டா அவர்கள் இங்கே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறதாகவும், வரக்கூடிய காலங்களில் பீகாரை முடித்த உடனே நெக்ஸ்ட்டு இங்கே தான் அமித்ஷா தூங்க போகிறாரு. அதனால் இந்த 3 பேருக்கும் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற டாக்டர் அமித்ஷா தான். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க சார். சரியோ தப்போ எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர். நீங்கள் அது இப்போ இந்த சூழ்நிலையில் அமித்ஷா நினச்சாலே முடியாது. யார் வளைப்பீங்க? வேலுமணி, தங்கமணிலாம் அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார்னு சொன்னாங்க. யாரும் இவர் விட்டு போகலையே. எத்தனை பேரை சொன்னாங்க. பழனிசாமி அவர்களால் அசைக்கவே முடியலையே. அமைதி அழகாக உட்காந்துட்டாரு. ஒரு காலத்தில் இப்போ போவார் அப்போ போவார்னு பார்த்தா இன்றைக்கி நிரந்தர பொதுச் செயலாளர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காரு. அதிமுக மீண்டும் மிகப்பெரிய அளவில் வலிமையாயிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். சில பேர் இதை கூட உடனே கமெண்ட் போடுவாங்க, எடப்பாடி பழனிசாமி துரோகி நம்ம நிறையா சொல்லிட்டோம். துரோகம் தான் அரசியலின் முதல் படி. அதாவது இன்றைக்கி அத்வானியை வீட்டில் உட்கார வச்சுட்டு அவருடைய சீடரான மோடி இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அத்வானியை ஓரம் கட்டி விட்டார், துரோகம் பண்ணிட்டார். யாராவது சொல்ல முடியுமா? துரோகம் அப்படிங்கிறது அரசியலில் ஒரு பங்கு. துரோகம் உங்களுக்கு பண்ண தெரியல, நீங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது. யாருக்கு யார் துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூட இருந்த சசிகலா அவர்கள் இங்கே இருந்தவங்களை எப்படி ஆட்டி படைச்சாங்கன்னு தெரியும். மறுபடியும் அது திரும்புது. இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ அவங்கள ஆட்டி படைக்கிறாங்க. சசிகலாவே கெஞ்ச வேண்டிய நிலம் எடப்பாடி டையா தயவுசெய்து சேர்த்துக்கோங்கன்னு. இதான் வாழ்க்கை, உலகம் வாங்கல. அதான் சரி. பழனிசாமியோடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும்? தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இந்த 3 பேரும் ஒருவேளை தனியாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு பாதகம்? நீங்கள் சொல்லலாம் அதிமுகவுக்கு பாதகங்க. 3 பேர் தனியாக நின்று அதிமுக ரைட். திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணின்னு இருந்தால் நம்ம அமித்ஷா அவர்கள் இந்த 3 பேரும் ஓட்டை பிரித்து பிஜேபி அதிமுக தோற்கடிப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்தாங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை இந்த 3 பேரையும் ஈஸியாக அமித்ஷா விட்டுருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்லா யோசனை பாருங்கள். 20 வருஷத்துக்கு அப்புறம் தனக்கு எதிரி ஆவான்னா இப்போவே ஒரு பெட்டி கேஸை போட்டு உள்ளே வைக்கக்கூடிய கோஷ்டி அது. அப்போ ஓபிஎஸ் எப்படி டீல் பண்ணும்? ஓபிஎஸ்ஐ பற்றி முழுக்க அறிந்தது பிஜேபி. அங்கேருந்து அமித்ஷா ஓபிஎஸ் அப்படின்னு கூப்பிட்டா போதும், குடுகுடுன்னு ஓடி போயிடுவார். அடுத்த நிமிஷமே அந்த கூட்டணியாவது ஒன்றாவது. சார், என்றைக்குமே பணம் வச்சுருந்தீங்கன்னா பிஜேபிக்கு பயப்படணும். பணம் வச்சிருக்காதவனையே பயப்படுறாங்க போது வச்சிருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ எப்படி அதை டீல் பண்ணும்? எங்களுக்கே பிரச்சனை ஆகுறியா? அப்படி தானே? 3 பேரும் சேர்ந்து தனியாக அனுப்பிங்க. உங்களுக்கு பின்னாடி மாப்பிள்ளை ஃபண்டு பண்ணுவார் திமுக. நாங்கள் அதை வேடிக்கை பார்க்கணும். ஸ்டாலின் அவர்களை அப்புறப்படுத்தணுங்கிறது தான் முதல் லட்சியமாக கொண்டு அழைக்கிறார் அமித்ஷா. அப்புறம் எப்படி இந்த 3 பேரையும் விட்டுருவார். செங்கோட்டையனையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு அமித்ஷாவுக்கு தெரியுமா தெரியாதா? அவர்களுக்கும் தெரியும். அமித்ஷா ஏதாவது பிரச்சனை இந்த 3 பேர் சேர்ந்து அமித்ஷா பிஜேபி ஒரு மதவாத கட்சி சொல்ல வேண்டியதானே? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். பிஜேபி எங்களுக்கு இது இல்லை. தொடர்ந்து என்ன சொல்கிறது? பழனிசாமி பிடிக்கல. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லுவார் அமித்ஷா? சரிப்பா, பழனிசாமி பிடிக்கல இருக்கட்டும்பா, நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்கப்பா, ஆளுக்கு ஒரு சீட்டு தரேன். அப்படி தானே? பழனிசாமி பிடிக்கல இருந்துட்டு போட்டுப்பா, எங்களோட கூட்டணிக்கு வாங்க, முடிஞ்சு. இல்லை பிஜேபிக்கு எதிராக நான் போர் தொடுக்கிறேன் அப்படின்னு டிடிவியோ ஓபிஎஸோ போர் தொடுப்பார்கள் நினைக்கிறீங்க? நிபந்தனை இல்லாமல் ஆதரிக்கிறேன். தேச நலனுக்காக யார் டிடிவி சொன்னது? நிபந்தனை இல்லாமல் ஆதரிக்கிறாராம். எந்த சீட்டு வேணாம், நான் பிஜேபி ஆதரிக்கிறேன் சொன்னீங்களா இல்லையா? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போ இவர்களை ஒன்றிணைப்பது எப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். அமித்ஷா பல மேஜிக்களை பண்ணுவாருன்னு எடப்பாடிக்கும் தெரியும். எடப்பாடி ரொம்ப கூலாக இருக்கார் பார்த்தீங்களா? ஆர் உதயகுமார் சொன்னதான், இந்த 3 பேர் சந்திச்சது ஒரு நாள் மேட்ரு, அவ்வளோதான். இவங்களை பற்றி பேசவே கூடாது. அமைதியாகிட்டாங்களா? செங்கோட்டையன் போயிட்டா நான் தமிழ்நாடு மாறிடுமா? செங்கோட்டையன் அவர் தொகுதியில் ஜெயிப்பார். அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதே பிரச்சனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 3 பேரையும் எப்படி செக் வைக்கிறதுன்னு டெல்லிக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொன்னால் டெல்லி இதை பார்த்துட்ருக்கோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பைஜந்த் முண்டாங்கிற ஒருத்தர் எதுக்கு போட்டிருக்காங்க? அமித்ஷா 1000 வேலையில் இருக்கார் பீகார் வேலையில். அப்போ பைஜந்த் முண்டாவுடைய வேலையை என்னென்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும். ஏற்கனவே நீங்கள் பீகார் இதில் நம்ம ஒரிசாவை ஜெயிச்சு கொடுத்தீங்க, டெல்லியை ஜெயிச்சு கொடுத்தீங்க அப்படிங்கும்போது பைஜந்த் முண்டா அவர் ஒரு கணக்கு போடுவார்ல. இப்போ அவங்க தமிழ்நாட்டில் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன?
இன்றைக்கி அதிமுகவுக்கு எத்தனை % இருக்குது, திமுகவுக்கு எத்தனை % இருக்குது, விஜய்க்கு எத்தனை % இருக்குது, நம்ம யாரை வீக்கெண்ட் பண்ணணும், இல்லை நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை எப்படி கூட்டணும். இப்போ பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறது எதுக்கு? பிஜேபினால் 10 காசு பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கு கேட்கலாம். தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தான் இருக்குது. அதையும் தாண்டி ஏன் கூட்டணி வச்சிருக்காரு? பிஜேபியோட கூட்டணி வச்சால் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி, இடி கூட்டணி, சிபிஐ கூட்டணி, ஏகப்பட்ட அமைச்சர்களோட கூட்டணி, பணத்துடனான கூட்டணி, அதிகாரத்தினுடனான கூட்டணி, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பிஜேபி என்ன சும்மாவாக இருக்கும்? என்னங்க அமித்ஷாட்ட சொல்லுவாரா இல்லையா? அமித்ஷாவே இப்போ என்ன பண்ணுப்பாரு? எல்லா ரைடு கொடுப்பா சார், அப்படி விட்ற ரைடு இந்த பக்கம் இந்த 3 பேர் மேலே ரெண்டு ரைடு விடு, முடிஞ்சு போச்சா? இல்லை செங்கோட்டையன் அவர்களுக்கு ரைடு விட்டால் அனுதாபம் வரும். நம்புறீங்களா நீங்கள்? இப்போ டிடிவி ஓபிஎஸ் வீட்டில் வந்து ரைடு விட்றான்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி பழி வாங்குகிறதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபிங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டார்கள். டிடிவியாவது அப்படியே அரசல் புதுசாக சொல்லுவார், ஓபிஎஸ் சொல்லவே மாட்டார். இவர்களை வைத்து நீங்கள் தமிழ்நாட்டில் இவங்க 3 பேர் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதனால் பழனிசாமி அவர்களை மறுபடியும் அசைக்க முடியாது தொடர்ந்து சொல்கிறோம். பழனிசாமியோட எண்ணம் என்ன? ஏற்கனவே பேசின மாதிரி தான். இங்கே இருக்க இப்போ வந்து பீகார் முடிஞ்சோன்னா என்ன நடக்குங்கிறது உங்களையும் என்னையும் தவிர எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். ரொம்ப திடமாக அவர் எதுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாங்கிற நினப்பில் இருக்கார். எப்படியும் பிஜேபி முதலமைச்சர் ஆக்கி விட்ரும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மகாராஷ்டிராவில் பாருங்கள், கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறாங்க, பிஜேபி ஜெயிச்சு தான். கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறாங்க, ஹரியானாவில் பிஜேபி ஜெயிச்சு தான். எப்படி ஜெயிக்குது? பிஜேபி அப்படிங்கிறது ஒரு முழுக்க தேர்தலையே தான் பார்க்கும். இப்போ பீகாரை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ணுவாங்க, இடி சிபிஐ வச்சு பண்ணுவாங்க. இந்த பக்கம் யாராவது தனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்குகளை இழப்பதற்கு இந்த 3 பேர் காரணம்னா அமித்ஷா தொலைச்சி எடுத்துருவார். உள்துறை அமைச்சரை பகைச்சிட்டு டிடி விஜயன் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா? கட்சி நடத்த முடியுமா? ஓபிஎஸ் சார், நான் தான் தொடர்ந்து சொல்கிறோமே, பணம் வச்சிருக்க யார் பிஜேபி எதுக்க முடியும்? ஏற்கனவே நிறைய பணம் மாட்டிகிட்டு இருக்கு, அவருக்கு தொலைச்சி எடுத்துருவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஐயா ஓபிஎஸ் மிக்க ஆள், என்ன ஆளுமிக்க தலைவர், ஒன்றும் புரியலையே. ஈரோடு தேர்தலில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு, எங்கள் பிஜேபின்னா நான் வாபஸ் வாங்கிடுங்கிறார். இதுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா? எந்த கட்சி உங்களுக்கு இப்படி அங்கீகாரத்தை கொடுத்ததோ அந்த கட்சியோட ஆஃபீஸை போய் அடித்து உடைக்கிறாரு. யார் பின்புலத்தில் இருந்ததுன்னு தெரியாது, திமுக தான். இப்போ கூட திமுக ஜெயிக்கும்னு வெளியில் பேசிக்கிறாங்கன்னு ஒரு அதிமுக காரங்க சொல்லலாமா? நல்லா யோசனை பாருங்கள். மூச்சுக்கு 300 தூரம் அம்மா அம்மான்ட்டு சசிகலா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நேற்று நான் நம்ம பசங்கள்ட்டையும் சொன்னேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, சசிகலா அவர்களும் டிடி விஜயன் பார்க்க மாட்டாங்க. 2 பேரும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஓடிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து யார் தலைவர் இதுக்கு? ஒருவேளை இந்த 4 பேரும் சேர்ந்தா நமக்கு தெரிஞ்சு சசிகலா அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபியை மீறி சசிகலா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, சசிகலா அவர்கள் பயங்கரமாக பண்ணுவாங்க. நல்லா யோசனை பாருங்கள், போன தேர்தல் எதுக்கு பின்வாங்கினாங்க? பிஜேபி சொல்லிச்சு, அம்மா பின்வாங்கிடுமா, தேவையில்லாமல் பண்ணாதீங்க, அவ்வளோதான். சொத்து ஏகப்பட்டதுக்கு இது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. டிடிவி மேலே ஏற்கனவே அவாளாக ஏகப்பட்ட இன்னும் 3 வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. பிஜேபியோட பவர் என்ன நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமி அதனால தான் ரொம்ப கூலாக இருக்கார். பார்த்துக்கலாம் இவங்க எல்லாத்தையும் எப்படி ஒன்றிணைப்பது என்று பிஜேபிக்கு தெரியும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த தெம்போடு இருக்கிறது காரணம் ஒன்று வேணாங்க, 150 தொகுதி வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டாருங்க எடப்பாடி. இன்றைக்கி திமுக வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின்லாம் வீட்டில் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. உதயநிதி அவர்கள் நாயோட சேர்ந்த வீடியோ போட்டுட்ருக்காரு. பழனிசாமி அவர்கள் 150 தொகுதியில் பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். அப்போ எந்தெந்த இடத்துக்கு பிரச்சாரம் போனாரோ அங்கெல்லாம் அதிமுக வாக்கு சதவீதம் அதிகமாகுது. கிட்னி முறைகேடு ஆகட்டும், நெல் மேட்டர் நல்லா யோசனை பாருங்கள், பம்பரமாக சுற்றுறாரு இல்லையா? இந்த நெல் விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து அந்த நெல் விதைகளை எடுத்துகிட்டு வந்து தலைமைச் செயலகத்தில் பார்க்குறாரு. இவர் அந்த மக்களோடையே நின்று பேசுறது இதெல்லாம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எடுபடும்? டெல்டா எங்கள் கோட்டைங்கிறாங்களா, கோட்டையில் ஓட்டை விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தடவை மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா ஜெயிக்கிறதே சந்தேகம். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம். பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுடைய எழுச்சி கூட்டத்தை காட்டிட்டார். அதாவது அதிமுக ஒன்றும் இல்லைங்கிறத போய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்குன்னா 325 நாள் அலர்ட்டாக இருக்கணும். ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு, பார்த்துருப்பீங்க. நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வேணால் அவங்க பின்தங்கி இருக்கலாம். இந்த தேர்தல் முகவர்களை போடுறது, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஆட்களை வேலை வாங்குறதாகட்டும், அந்த கூட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அந்த கட்சி, பார்த்துருப்பீங்க. ஏன்னா பழனிசாமிக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தல் எவ்வளவு முக்கியம். இந்த தேர்தலில் கோட்டை விட்டாங்கன்னா யாரும் சொல்லவே வேணாம், எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்லை, அது உண்மை, நீங்கள் ஒத்துக்குவீங்க நினைக்கிறேன். வரக்கூடிய தேர்தல் அதிமுக தோற்றால் அதிமுக ஒரு பெரிய பின்னாடி, எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியின் தலைவராக இருப்பதே ரொம்ப கஷ்டம். அது பழனிசாமிக்கும் தெரியும். இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை தான். அப்போ எப்படியும் ஜெயிக்கணும். எப்படியும் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும்? யாரெல்லாம் ஜெயிக்கலாம்? விஜயிலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் பேச தான் செய்வாங்க. விஜயே வேணானாலும் கொஞ்சம் இடிக்க இம்மியும் நகர் மாதிரி பேசுவாங்க. அமித்ஷாலாம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவாங்க. கடைசி கட்டத்தில் வரலைங்கும் போது அதுக்கு தக்கன மாதிரி முடிவு பண்ணுவாங்க.
வேட்பாளர் தேர்வு வரைக்கும் போயிட்டார் எடப்பாடி. எந்தெந்த ஊரில் எந்த வேட்பாளரை போடலாம், எப்படி பணம் இறக்கலாம், இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது அவங்க நிலவரம். இந்த 4 பேர் 3 பேர் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி 3 பேர் எந்த தொகுதியில் நிற்பாங்க? நல்லா யோசனை பாருங்க. இப்போ எல்லாரும் 3 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டை புரட்சி போடப்போ செங்கோட்டையன் பின்னால் யார் போவா? இது வரைக்கும் யாராவது போயிருக்காங்களா? நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட போகல. ஓபிஎஸ் கூட ஏற்கனவே இருந்த 4 பேர் போயிட்டாங்க. டிடிவி தினகரன் கூட இருந்த பழனியப்பன்லேருந்து பழனிசாமி திமுக போயிட்டாரு, செந்தில் பாலாஜி திமுக போயிட்டாரு, தங்க தமிழ்ச்செல்வன் திமுக போயிட்டாரு. யாருமே இல்லை, தடுமாறிட்டு இருக்காரு. இப்போ இவர்கள்லாம் சேர்ந்து டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஆள் போட போகிறாரு. அதுக்கு செலவு பண்ணவே காசு இல்லை. ஓபிஎஸ் அவரும் அவங்க பையனை நிற்பாங்க, 2 பேருக்கும் அவரு செலவு பண்ணிக்குவாங்க. செங்கோட்டையன் அவர் நின்று அவர் தொகுதி செலவு பண்ணிக்குவார். இதையும் தாண்டி தமிழகம் முழுக்க இவங்க என்ன ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க? இதை பார்த்து அதிமுக பயப்படுமா? இதுக்கு ஒரு டிபேட் வைக்கிறாங்க சன் நியூஸில். 3 பேரும் சேர்ந்து அதிமுகவை பிளவுபடுத்திட்டாங்க. என்னங்க நீங்கள் என்னன்னாலும் ஒரு ஓட்டுனாலும் ஓட்டுதாங்க, ஒரு ஓட்டுனாலும் ஓட்டு தான். அதுக்காக திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸை சேர்க்க முடியுமா? பழனிசாமி அவர்கள் துரோகின்னு சொல்லிட்டு இருக்க டிடிவியை சேர்க்க முடியுமா? பழனிசாமி கூடையே இருந்துட்டு குழி பறிச்ச செங்கோட்டையனை சேர்க்க முடியும்? எப்படிங்க சேர்க்க முடியும்? நல்லா யோசனை பாருங்கள். அப்படி சேர்த்தாருன்னா என்னென்னா, ஏற்கனவே சசிகலாட்ட பதவியை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தொங்கலில் விடுறாருல, அந்த மாதிரி செங்கோட்டையனை வச்சுருந்தா நாளைக்கு இப்போ பழனிசாமிக்கு இன்னும் தொந்தரவு கொடுப்பார் எலெக்ஷன் நேரத்தில். அதனால் இன்றைக்கி அதாவது எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, சார் வயசானவங்கிறதுக்காக தலைமை பதவி கொடுப்பாங்களா? நல்லா யோசனை பாருங்கள். எப்படி சரியாக வரும்? யார் திறமையோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த டைமில் சசிகலா அவர்கள் யார் முதலமைச்சர் ஆக போகிறான்னு சொல்லி சில விஷயத்துக்கு உட்பட்டால் பழனிசாமி அம்மா எம்எல்ஏக்களுக்கு இது பண்ணணும், நான் பண்ணுறேம்மா துணிஞ்சு இறங்கினாரா இல்லையா? செங்கோட்டையன் ஏன் பயந்தார்? பண்ணிடலாம், பணம் கொடுத்துடலாம். சப்போஸ் ஆட்சி கவுத்து பணம் போயிடுச்சுன்னா அந்த ரிஸ்க் எடுத்தாரா இல்லையா? சார் ஹை ரிஸ்க் ஹை கெயின், அவ்வளோதான். பழனிசாமியில் இப்பவும் சொல்கிறோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை கூட நிறைய பேர் மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஆதரவாக பேசுவது அப்படின்னு எடப்பாடிகிட்ட பணம் வாங்கிட்டோம், விஜய்க்கு ஆதரவாக பேசினா விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டோம், திமுகவை திட்டினா திமுகவுடைய துரோகிங்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனிசாமி முதல்ல இருந்த பழனிசாமி எப்போ இருக்கார்? ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோன்னு போன எம்பி தேர்தலில் பிஜேபி சொன்னிச்சே, இதே அடிமை எடப்பாடியாக இருந்தால் ஐயா நான் வந்துடுறேன்னு ஓடி வந்திருக்க மாட்டார். இங்கே அமித்ஷா இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் தங்கிட்டு 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு. எத்தனை மணிக்கு நடந்தது? 6 மணி. ஏன்? பழனிசாமி சொல்லிட்டார், இல்லைங்க அண்ணாமலையை மாற்றினா தான் வருவேன். யார் அடிமை? யாரை பார்த்து பயப்படுறா? அமித்ஷாவுக்கு எடப்பாடி தயவு தேவையா? எடப்பாடிக்கு அமித்ஷாவோட தயவு தேவையா? நல்லா யோசனை பாருங்க. ஐயோ தயவு செய்து உங்களோட கூட்டணியில் சேர்த்துக்கோங்கன்னு யார் கெஞ்ச வச்சது, அலைய விட்டது எடப்பாடி. அதாவது எப்படி எடப்பாடி எவ்வளோ கேவலமாக அண்ணாமலை திட்டினாரோ அந்த அண்ணாமலையை ஆடு மேய்க்க வச்சுருக்காரு. அப்போ ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற பதவி விட்டுட்டு வந்த ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை புச்சாலியா, பழனிசாமி புச்சாலியா? பழனிசாமி கிரவுண்ட் ஒர்க்கருங்க, எத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்காரு. நீங்கள் இப்போ நேற்று அண்ணாமலை அவர்கள் டக்குன்னு வளர்ந்தார், மாற்று கருத்தில் வேகமாக பேசுவார், அதிமுக திட்டினால மக்கள் கூட்டம் இன்றைக்கும் அவங்க ஆளுங்க இருக்காங்க, மறுக்கலை. ஆனால் பழனிசாமி அவர்களா அண்ணாமலை அவர்களான்னு பார்க்கும்போது அழகாக அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டார் பழனிசாமி. உண்டா இல்லையா? இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த முதல்வர், நாங்கள் பாடுபிடிக்கிறோம்னு அண்ணாமலை வாயாலே சொல்ல வச்சிட்டாங்களா? இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேர் அண்ணாமலைஜி யாருக்கும் அடிபணிய மாட்டாருக்கிறாங்க. ரைட்டு, பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் மோடிக்கு வேட்புமனு தாக்கலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், பழனிசாமியை வரலை, அதனால் பழனிசாமி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார். அதே வாயால் பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், நான் உழைக்க தயாராகி இருக்கிறேன்னு அமித்ஷா சொல்ல வச்சுட்டாரா? இதில் யாருக்கு இல்லாடி? பழனிசாமி அவர்களுக்கு இல்லாடி, அண்ணாமலைக்கு இல்லாடியா? தொடர்ந்து சொல்லிட்டு இந்த 3 பேரை விட்டுட்டாங்க. அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, உடுப்பா நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு. எதுக்கு அவரை நீக்கி அவரை பெரிய ஆளாகணும்? இருந்துட்டு போட்டு எப்படி சீட்டு கொடுக்க போகிறதில்ல, யாரோ அவர்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டார். கட்சியில் இருப்பார் ஆனால் இல்லாத மாதிரி. இதை விட செங்கோட்டையனுக்கு என்ன ஓரம் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த 3 பேருக்குள்ளே நடுவில் ஒரு பிரச்சனை வரும்போது பாருங்கள், எலெக்ஷனுக்குள்ளே யார் செலவு பண்ணுறதுன்னு பிரச்சனை, யார் செலவு பண்ணுவா? அதனால் என்றைக்குமேங்க இந்த 3 பேர் 4 அணி அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, இது வேலைக்கு ஆகாது. இதை பற்றி பேசுவதை விட வேறு எப்பவுமே 2 பேர் இருந்தாலே பிரச்சனை. ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்து பிரச்சனை வந்துச்சா இல்லையா? தலைவர்னால் ஒருத்தர் தான் இருக்கணும். இது 3 பேருங்கும் போது இதை பற்றி பேசி நேரத்தை வீணாக வேணாம். நிறையா சேனல்கள் அதை தூக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த 3 பேரும் விரைவில் காணாமல் போவார்கள். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.